நைட்டு 10 மணிக்கு மேலே சிங்கப்பூரில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இப்போ தாங்க வேலை முடிஞ்சு ரூமுக்கே போயிட்டுருக்காங்க ஆளுங்க. இன்னொரு பக்கமாக ரோடு வேலை பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லாம் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்போம். நைட்டு ஃபுல்லாக இவங்க ரோடு மாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை நைட்டு 10 மணிக்கு மேலே நடக்குது. நம்ம தம்பி 10 மணிக்கு மேலே பசியோடு சமைச்சிட்டு இருக்காரு வேலை முடிச்சு வந்து. ரெஸ்டாரண்ட் எல்லாமே பரபரப்பாக இருக்கு பாருங்க. 10 மணின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது ரெஸ்டாரண்ட் எல்லாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஆளுங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நைட்டு 10 மணிக்கு மேலே நடக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே சிங்கப்பூரில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? குறிப்பாக வந்து ஒர்க்கர்ஸ் தங்கி இருக்கிற டார்மிட்டரி அந்த ஹாஸ்டல்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம கிராமத்துல எல்லாம் நார்மலாக ஒரு 9-10 மணிக்கு எல்லாருமே தூங்கிடுவாங்க. ஒர்க்கர்ஸ் தங்கி இருக்கிற அந்த டார்மிட்டரிஸ்ல எல்லாம் என்ன நடக்குதுங்கிறத தான் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா 10 மணி ஆயிடுச்சதுக்கு மேலே எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், எங்கள் ஹாஸ்டலில் இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்போ தான் நிறைய பேர் வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னும் 12 மணிக்கெல்லாம் வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஓவர் டைம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லேட் ஆகும். சில நாளைக்கு 5 மணிக்கு வந்துடும், சில நாளைக்கு 7 மணி ஆயிரும், சில நாள் 8 மணி 9 மணி 10 மணி எப்போ வேலை முடியுதோ அப்போ தான் நம்ம ரூமுக்கே வருவோம். இப்போ தான் நிறைய பேர் இதை பாருங்கள் லோரிலேருந்து வந்து இப்போ தான் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வேலை முடிச்சு வந்தோடனே நேரே வந்து கடைக்கு போயிடுவாங்க. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் கண்டிப்பாக அன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் வாங்கணும் இல்லை. அதாவது கறி மீன் எல்லாம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் மொத்தமாக வாங்கி மீனை க்ளீன் பண்ணி வச்சுருவோம். நம்மளோட நண்பர் இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்திருக்காரு. அவருக்கும் 10 மணி ஆயிடுச்சு வேலை முடிஞ்சு வரும்போது. அதுக்கப்புறம் வந்து கடையில் வந்து ஜாமான் வாங்கணும். கறி மீன் என்ன எல்லாமே நைட்டு 11 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 10:45 11 மணி வரைக்கும் இந்த கடை ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா ஆளுங்கள் அந்த மாதிரி தான் வருவாங்க நார்மலாகவே. அதனால மேக்சிமம் கடைகள் ஓப்பனில் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சில நேரம் இங்கேயே ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆல்ரெடி லேட்டாக இருக்கும். இதில் வேறு இங்கே வேறு லைனில் நிற்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதான் நிறைய பேர் வீட்டுக்கு இப்போ தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ நெருக்கி 10:15 மேலே ஆயிடுச்சு, மணி 10:15 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன தான் கஷ்டமாக எத்தனை மணிக்கு லேட்டாக வந்தால் கூட கண்டிப்பாக சமைச்சு தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. 10 மணி வரைக்கும் வேலை இருந்துச்சுன்னா ஒரு வேளை நைட்டு சாப்பாடு சில கம்பெனிகளில் வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. சில கம்பெனியில் அதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக சமைச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம அடுத்த நாள் காலை சாப்பாடு வேணும், மத்தியான சாப்பாடு வேணும். அதனால கண்டிப்பாக சமைச்சு தான் ஆகணும். அப்படியே அங்கே இருந்து பாருங்கள், வெளியே ரோட்டில் நடந்து போவோம். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள் வேலை முடிஞ்சு ஒவ்வொரு ஏரியா. இது வந்து நான் இப்போ பக்கத்து ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறேன். எங்கள் ஹாஸ்டல் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறேன். நாங்களாவது ரூமுக்காவது வந்துட்டோம். ஆனால் இவங்க இப்போ தான் 10 மணி வேலை முடிச்சுட்டு வெளியே லோரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சில சப்ளை கம்பெனியெல்லாம் இருக்குது, ரொம்ப அநியாயம். அதாவது 10 மணிக்கு வேலை முடிஞ்சால் வண்டி வர்றதுக்கே 11 மணி ஆயிரும், 10:30 10:45 அந்த ரேஞ்சில் எல்லாம் ஆயிரும். பாவம், அதுக்கு மேலே அவங்க கிளம்பி ரூம் பக்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா ரூமில் போய் சமைச்சு முடிக்கிறதுக்கே 12 1 மணி ஆயிரும். உண்மையிலே அது அந்த சில பசங்க நம்ம கம்பெனிக்கு சப்ளைக்கு வருவாங்கல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் சீரியஸாக ரொம்ப சங்கடமாக இருக்குது. 1 மணி வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. 1 மணி ஆயிரம் சமைச்சு முடிச்சு ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப படுக்கிறதுக்கு. திரும்ப அவங்க காலையில் எங்களுக்கு 6 மணிக்கு வண்டின்னா அவங்களுக்கு 5 மணிக்கே வண்டி இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ லேட்டாக போனாலும் சரி, சீக்கிரமாக போனாலும் சரி, அந்த வண்டி டைம் மட்டும் மாறவே மாறாது. இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி, மேபி இங்கேயே தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூவாக வேலை இருக்கும், லீவே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நைட்டு தான் அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே இருந்து நேரே பயணியார் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறோம். அங்கேயும் வந்து பயங்கர க்ரௌடு தான். என்ன சொல்கிறது, இது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுட் கோர்ட்டு. மேக்ஸிமம் வந்து எல்லா எம்ஆர்டிக்கெலாம் இருக்கலாம் இந்த மாதிரி கடைகள். இது வந்து 24 hours எப்போவுமே இந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும். சாப்பாடுகள் எல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. எத்தனை மணிக்கு வந்தாலும் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் எல்லாம் வெளியே தானே சாப்பிடுவாங்க. அதனால வேலை முடிச்சு வரும்போது நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் எந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தாலும் இங்கே வந்து சாப்பாடு எப்போவுமே கிடச்சிட்டே தான் இருக்கும். அப்படியே நம்ம மெட்ரோ ட்ரெயின் பக்கத்தில் போனோம்னாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் இதே தான். கூட்டம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. எல்லாம் வேலையை முடிச்சு இப்போ தான் வந்துட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு பேசிக் ஹவர் வேலை இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் வேலையெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரி லேட் ஆயிரும். எங்களுக்கு வந்து கம்பெனி வண்டி இருக்கும், நாங்கள் லோரியிலே போவோம், லோரியில் வருவோம். அது இல்லாமல் வேறு இதுல எல்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தா ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. ரோடு வந்து இப்போ இந்த ரோடே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பழைய ரோடை மாற்றி புதுசாக ரோடு போடுறாங்க. நம்ம எல்லாம் நைட்டு தூங்கிட்டு இருப்போம். ஆனால் இவங்க நைட்டு வேலை பார்க்குறவங்க, நைட் ஷிஃப்டாக இருக்கவங்களுக்கு நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ரோடு அப்படியே பளபளன்னு அப்படி இருக்கும் புதுசாக. எல்லாமே நைட்டு ரோடு ஓரத்தில் வேலை பார்க்குறவங்க தான். அதாவது பழைய ரோடு இருக்குல்ல, பழைய அந்த மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் அப்படியே பேத்து எடுத்துடுவாங்க. மொத்தமாக பேத்து எடுத்துட்டு அப்புறமா புதுசாக போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி வேலைகள் நிறைய இப்போ நாங்கள் தங்கி இருக்கிற ஏரியாவை சுற்றியே இந்த மாதிரி நிறைய இடத்துல இதே வேலைகள் தான் நிறைய நடந்துகிட்டே இருக்குது.
ஏன்னா இந்த வேலைகள் எல்லாமே இப்போ பகலில் பண்ணாங்க அப்படின்னா போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்கும், மக்களுக்கும் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் பாருங்கள். அதனால இந்த ரோடு சம்பந்தமான வேலைகள், இந்த வாய்க்கால் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரோட்டோரமாக இருக்கிற வேலைகள் எல்லாமே நைட்டு தான் நடந்துகிட்டு இருக்கோம். இது பாருங்கள், ஒரு பக்கமாக அந்த தாரை வந்து அப்படியே நோண்டி எடுத்துட்டாங்க. இனி புதுசாக அப்போவே கொட்டிடுவாங்க. உடனே கொட்டிட்டு நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். புது ரோடு போட்டுட்டு போய் யாரா இது ரோடு போட்டா அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். எவ்வளோ டெக்னாலஜி பாருங்கள். எல்லா இதுவும் நடந்து உடனே டப்பு டப்புன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வண்டி தான் பாருங்கள். இந்த வண்டி அப்படியே அந்த பழைய ரோடு அப்படியே பேத்து எடுத்துடும் மொத்தமாக. அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டாக அது வந்து இந்த பெரிய லோரியில் வந்து கொட்டி விட்டுரும். அதுக்கப்புறமா பின்னாடி வர வண்டியில் வந்து தார் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே க்ளீன் பண்ணி தாரை ஊற்றி புதுசாக வந்து சல்லி போட்டு எல்லாமே கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. நம்ம எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஊரில் எல்லாம் ரோடு போடுறேங்கிற பேரில் எவ்வளோ நாள் அப்படியே கிடக்கும் ஏரியாலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, சீக்கிரமாக முடிஞ்சிருது. அவ்வளோ எல்லாம் டெக்னாலஜி. சிங்கப்பூர்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் பயங்கரமாக இருக்குல்ல மிஷின் எல்லாமே. அப்படியே வந்து மணி இப்போ ஒரு 11 மணி தாண்டிருச்சு. இப்படி கிளம்பி இன்னும் ரூமுக்கு போக வேண்டியதான். அதுவும் நைட் ஷிஃப்ட்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படின்னா கண்டினியூவாக ஒரே ஷிஃப்ட்டு பார்த்துட்டு இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. இடையிடையா பார்த்தா ரொம்ப கஷ்டம். தூக்கம் வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும். அது மாதிரி சாப்பாடு ரெண்டுமே வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கும். எப்படின்னா இந்த பகலில் தூங்க முடியாத அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு பகல்லையும் தூங்க முடியாது, நைட்டும் தூங்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடுமை அதெல்லாம் நைட் ஷிஃப்ட் எல்லாம். என்ன பண்ணுறது, வந்தாச்சு, எந்த வேலை கொடுத்தாலும் பார்த்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருப்போம். அதனால் மரத்தெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஷிஃப்ட்டில் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னா பார்த்து தான் ஆகணும். இதில் இல்லை எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு பகலில் தூங்க முடியாது, எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பேசவே முடியாது. விருப்பம் இருந்தாயிரு, இல்லைனா கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த பதிலாக இருக்கும். அதனால் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறது தான். திரும்ப அங்கேருந்து நடந்து ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. இப்போ மணி கரெக்டாக ஹாஸ்டலில் எல்லா நாட்டோட அந்த கிளாக்கும் வச்சுருப்பாங்க. அதில் வந்து சிங்கப்பூர் டைம் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா 11:10 ஆச்சு. சரியா, இப்போ தான் சம்பவம் பாருங்கள். 11:10 ஆயிடுச்சா. இப்போ இந்த நேரத்துக்கு எல்லாம் தூங்கியிருக்கணும் தானே நார்மலா. ஆனால் அதுதான் இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. 11:10 ஆகுது. மிட் நைட்டு எல்லாம் பாதி தூக்கம் போட வேண்டிய நேரம். இந்த நேரம் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் வேலை முடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர்றவங்க, இல்லை வெளியே யாராச்சும் பார்க்க போகிறவங்க வர்றவங்க, இந்த மாதிரியே ஆள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாம் எப்போ இனி தூங்கி எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி காலையில் ஆனால் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாகணும் கண்டிப்பாக. ஐயோ நேற்று லேட்டாக தூங்கிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் லேட்டாக போகலாம் அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு நிமிஷம் கூட நிற்காது. என்னதான் 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை முடிச்சு வந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு ஃபோன் அடித்து ஒரு 5 நிமிஷம் பேசினாதான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக அன்னைக்கு பொழுதே வந்து நல்லபடியாக முடிஞ்ச ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அதாவது 16 மணி நேரம் வேலை பார்க்கும்போது இல்லாத கஷ்டம் இந்த ஃபோனில் நடக்கும். பஞ்சாயத்து நாட்டாம பஞ்சாயத்தை கூட்டு அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பொறுமையாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காருவாங்க பாருங்க. ஒரு காலத்தில் நான் இந்த மாதிரி தான் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு தெரிஞ்சேன். இப்போ எல்லாம் விட்டாச்சு. சரியா, தூரம் இருந்து பார்க்குறதுக்கு பாவம் ஃபாரின் ஒர்க்கர்ஸ், வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பாவம் அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வீட்டில் ஃபேமிலியை கூப்பிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 99% பேரும் சந்தோஷமாக பேசுகிற யாரையுமே பார்க்க முடியாது. பஞ்சாயத்து மட்டும் தான் நடக்கும். நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போகிற, நீ ஏன் அதை பண்ண, நீ ஏன் இதை பண்ண, அனுப்புகிற காசெல்லாம் என்ன ஆச்சு, ஏது பண்ண, இதை ஏன் வாங்கினேன், அதை ஏன் வாங்கினேன், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சா, படிச்சுச்சா, என்ன படிச்சிச்சு, எவ்வளோ மார்க் எடுத்துச்சு. ஐயோ, ஒரு காலத்தில் நான் இது மாதிரி தான் ஓடிட்டு தெரிஞ்ச பைத்தியம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. நம்ம இங்கேருந்து என்ன கத்தி அங்கே ஒன்றும் மாற போகிறது இல்லை. அதனால பேசாமல் இருப்பான். இந்த வீடியோ பார்க்குறவங்களோட யாராவது உறவுகள், எந்த உறவாக இருந்துட்டு போகட்டும், எந்த உறவாக இருந்தாலும் வெளியூரில், வெளிநாட்டில், இல்லை வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறாங்களே தனிமையாக, பாவங்க கம்பெனியில் படுற கஷ்டம், வேலை இடத்துல படுற கஷ்டம், ரூமில் வந்து படுற கஷ்டம், இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரி கொஞ்சம் நேரம் வீட்டில் ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு இருக்கும்போது தான் எல்லா பஞ்சாயத்தும் வரும். அப்போ இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு தூங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் அதே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் விடிகிற வரைக்கும். தூங்குறதுக்கு கிடைக்கிற நேரமே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். அவ்வளோ நேரத்துலையும் இந்த இதுவும் போய் தூக்கவும் போய் பாவம் இல்லையா? தயவு பண்ணி யாராச்சும் வெளியூர்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னா பாவம் நிம்மதியாக தூங்கட்டுங்க. நல்லபடியாக 4 வாரத்தை பேசிட்டு ஃபோனை வச்சிருங்க. தம்பிங்களா, அண்ணனுங்களா, இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, சாயங்காலம் ஆச்சுன்னா நைட் ஆச்சுன்னா வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு பஞ்சாயத்து பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. நான்லாம் நிறைய அனுபவப்பட்டாச்சு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. நம்ம இங்கே இருந்து கத்தி கதறி என்ன ஆனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம தூக்கம் தான் கெட்டு போகும். தூங்குறோமோ தூங்கலையோ, என்ன நடந்தாலும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் இதே மாதிரி வேலைக்கு ஓடணும். சரியா, அதனால ஃப்ரீயாக விடுங்க. அவங்க